ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம திருப்பதி போகிற அனைவருக்குமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2026ஓட புதிய தரிசன விதிமுறைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒரு மாதத்தில் எத்தனை முறை தரிசனம் பார்க்கலாங்கிறதையும், ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அதோட கால இடைவெளி எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அடுத்த தரிசனம் பார்க்குறதுக்கு டைம் கேப்புங்கிறத பற்றியும் நான் சொல்லுறேன். நீங்கள் ஒரு முறை திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு அதே தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்ய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்க வேணும். அதை பற்றியும் இது குறித்து தேவஸ்தானம் சொன்னதும் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மாதத்தில் எத்தனை முறை நம்ம போகலான்னு ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதிகப்படியான கூட்டத்தை கட்டுப்படுத்த தான் பக்தர்களுக்கு சமமாக வாய்ப்பு கிடைக்கணும்னு தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதோட இணையதளத்தில் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன டீட்டெயில்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரானிக் லக்கி டிப் பற்றி நான் சொல்கிறேன். எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்ம அதை புக் பண்ணோம்னா சுப்ரபாத தரிசனம், அர்ச்சனா சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா, தோமால சேவா, அதோட பாவாடை சேவா, திருப்பாவாடை சேவா, மேல் சாத்து வஸ்திரம், அந்த மாதிரி தரிசனங்களுமே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லக்கி டிப்பில் தான் வரும். அந்த மாதிரி ஒரு சேவை நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த தரிசனம் அதோடு நீங்கள் திருப்பி புக் பண்ணுறதுக்கு அந்த தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 180 நாள் ஆகும். அடுத்த தரிசனம் அதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு. டிக்கெட் புக் பண்ண டேட்லேருந்து இல்லை, தரிசனம் பார்த்த டேட்லேருந்து அதுலேருந்து 180 டேஸ் டைம் கேப் வச்சா தான் உங்களுக்கு அடுத்தது அது பண்ண முடியும். ஏன்னா அதே நீங்கள் எந்த ஆதார், எந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி யூஸ் பண்ணி அந்த தரிசனம் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதே டிக்கெட்டை எடுக்கணுன்னா திருப்பி 180 டேஸ். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு உங்களால் பணம் கட்டும்போது உங்களுக்கு பணம் கட்ட முடியலை, மறந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையாலன்னா அந்த மாதிரி ஆனாலுமே நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான் கணக்கு. அதுக்குமே நீங்கள் கண்டிப்பாக அதோட 180 டேஸ் பொறுத்து தான் நீங்கள் திருப்பி போக முடியும். அதே மாதிரி இது அங்கே 2 வகையில் நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஆன்லைன் டிக்கெட் நம்ம இங்கே முன்னாடியே புக் பண்ணிட்டு 3 மந்த் பிஃபோராக, ஆஃப்லைனில் திருமலாலேயே கொடுப்பாங்க, சிஆர்ஓ ஆஃபீஸ் பேக் சைடில். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிட்டாலுமே அதே ரூல்ஸ் தான். அதனால் நீங்கள் டைம் கேப் இதுதான் இதே மாதிரி. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம், இப்போ இந்த மெயில் ஐடி, இந்த நேம், இந்த ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வேறு ஃபோன் நம்பர் வச்சு வேறு எந்த தரிசனம் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த டைம் கேப்பில். அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் அதே மாதத்தில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேறு தரிசனம். ஆனால் இது பண்ண முடியாது. அதுதான் இதோடது. அடுத்தது அங்கப்பிரதட்சணம். அங்கப்பிரதட்சணம் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அங்கப்பிரதட்சணம் 90 நாள் இடைவெளி வேணும். ஒரு தடவை நீங்கள் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனம் போகலை, உங்களால் போக முடியலனாலுமே அந்த 90 டேஸ் கண்டிப்பாக அந்த கேப் வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ண முடியாது. அதோடு நீங்கள் அடுத்த 90 நாள் கழித்து தான். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணது கிடையாது, அங்கே பிரதட்சணம் பண்ண நாள்லேருந்து. அங்கே பிரதட்சணம் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த நாள் டைம் கேப் தான் 90 டேஸு. அதே மாதிரி நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்து அதே ஆதார் ஐடி, மெயில் ஐடி, ஆதார், ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் வேறு எந்த தரிசனம் வேணுனாலுமே புக் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த 90 டேஸ்லேயே உங்களுக்கோ இல்லை அதே ஃபோன் நம்பரை வச்சு மெயில் ஐடி வச்சு வேறு யாருக்கு வேணால் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம். ஆனால் இந்த தரிசனத்துக்கு இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் பண்ண முடியாது. 90 டேஸ் கேப் ஆகும். அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். அந்த டிக்கெட்டுமே உங்களுக்கு 180 டேஸ் கேப் வரும், டைம் கேப். அதில் கல்யாண உற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஆனுவல் ஸ்ரீவாரி தரிசனம் இருக்குல்ல, பிரம்மோற்சவம் இருக்குது, ஆனுவல் ஸ்ரீவாரி. அதில் புஷ்பயாகம், ஜேஷ்டாபிஷேகம், அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் நிறைய விஷயம். வசந்த உற்சவம், இதெல்லாம் பவித்திர உற்சவம், தெப்போற்சவம், இதெல்லாமே நடக்கும். இதில் நீங்கள் நினைக்கலாம் நம்ம கல்யாண உற்சவம் தானே கலந்துக்கிட்டோம், இது ஆனுவல் உற்சவம் தானே, நம்ம அதில் போய் கலந்துக்கலாமா இந்த 180 டைம் கேப்லன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கலந்துக்க முடியாது. அது சேவாஸ்னு போது எல்லாமே அந்த கேட்டகிரியில் தான் வரும். ஸோ நீங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா 180 டேஸ் கேப் டைம் பண்ணி இப்போ போயிட்டு வரீங்கன்னா அது ஏன்னா சுபதம் என்ட்ரி வழியாக போகிறது ரொம்ப நல்ல தரிசனமும் பார்க்கலாம், சேவாவையும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது எல்லாருமே அதை விரும்புவோம் தான். ஆனால் அதுவுமே உங்களுக்கு 180 டேஸ் டைம் கேப். அதே மாதிரி தான் இதே ரூல்ஸ் தான். இந்த மெயில் ஐடியும் அந்த ஆதார் அதோட ஃபோன் நம்பரை வச்சு இந்த தரிசனத்தை 180 டேஸ்க்கு புக் பண்ண முடியாது. ஆனால் வேறு எந்த தரிசனம் வேணும்னாலும் இந்த ஃபோன் நம்பர் ஆதார் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி புக் பண்ணிவிட்டு உங்களால் ஏதோ சூழ்நிலையால் போக முடியல, நீங்கள் அவங்ககிட்ட என்னதான் ரெக்வஸ்ட் பண்ணால் கூட அவங்க நெக்ஸ்ட் புக்கிங் அது 180 டேஸ் தான். அதெல்லாம் ரூல்ஸ் அப்படி தான். அதனால் அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேமிலியோடு போகும்போதுனா எல்லாருமே எந்த தரிசனம் இந்த 180 டேஸில் கேப்பில் போலையோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒன்றாவே போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன்.
அதே மாதிரி வர்ச்சுவல் சேவா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் கூட புக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஏப்ரல் மாதம் இந்த மாதத்துலேருந்து புக்கிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதுக்குமே உங்களுக்கு அதே மாதிரி 120 டேஸ் டைம் கேப் கொடுத்துருக்காங்க. அந்த 120 டேஸ் என்னென்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சேவா புக் பண்ணுறீங்க இல்லையா. ஆக்சுவலாக வர்ச்சுவல் சேவாங்கிறது வந்து சேவா நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கணும். தர்ஷன் டேட் வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம வசதிக்கு பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி சேவாக்குன்னு ஒரு டேட் ஃபஸ்ட்டு புக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டேட் கணக்குப்படி அன்னையிலேருந்து அந்த நாள்லேருந்து சேவா டிக்கெட் டேட் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்லேருந்து 120 டேஸ் நீங்கள் திருப்பி நாங்கள் புக் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த மெயில் ஐடி, ஆதார், இந்த ஃபோன் நம்பரை வச்சு வேறு எந்த தரிசனம் வேணும்னாலும் அந்த மாதத்துலேயே கூட வேறு யாருக்காகவும் பண்ணலாம், உங்களுக்காகவுமே பண்ணலாம். அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த ஆர்ஜிதாஸ் இதில் தான் நீங்கள் புக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொன்று இருக்குது, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட். அந்த தரிசனம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா, டோனர். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. அதிலே ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது, ஏர்போர்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டு வர அதை மாதிரி எதில் வேணும்னாலும் டைம் கேப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் அடுத்தடுத்த மாதங்கள்லேயும் போகலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டையுமே நீங்கள் போய்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களோட தரிசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கேப் வரும். கரெக்டாக 90 நாள் இடைவெளியில் தான் நீங்கள் அந்த புக் பண்ணணுமே. அதுவுமே உங்களுக்கு எப்படின்னா தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 90 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த தடவை புக் பண்ண முடியும். ஆனால் அதே மெயில் ஐடி, ஆதார், ஃபோன் நம்பர் வச்சு வேறு யாருக்காக வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு வேணால் வேறு தரிசனம் தாராளமாக புக் பண்ணலாம். இந்த தரிசனத்துக்கு தான் அந்த டைம் கேப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தரிசனம் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி தரிசனம் பார்க்க முடியலனாலும் இந்த 90 நாள் டைம் கேப் இதுக்குமே அவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க தான். அதனால் வந்துட்டு நீங்கள் இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சீனியர் சிட்டிசனில் போயிட்டு வந்துட்டோன்னா 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வேறு தரிசனத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ இந்த மாதம் தரிசனம்னா அதுக்கு முன்னாடி மாதம் தான் கொடுப்பாங்க டிக்கெட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு டைம் கேப் வந்து 30 டேஸ், 30 நாள் அதுக்கு வந்து டைமிங். இப்போ அந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கீழே ஹோமம் பார்த்துட்டு மேலே போய் தரிசனம் பார்க்கலாம் பெருமாளை. அதுவுமே உங்களுக்கு வந்து 30 நாள். அது ஹோமம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் வந்து டிக்கெட்டு நாங்கள் சாமி பார்க்கல, அதனால் அப்புறம் போய் பார்க்கலாமானாலும் அதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் போய் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்கலனாலுமே உங்களுக்கு அது ஆட் ஆகிடும் கணக்கு. நான் ஹோமம் மட்டும்தான் பார்த்துருக்கோம், நாங்கள் இன்னொரு நாள் என்றைக்காச்சும் போய்க்கலாமான்னு நீங்கள் கேட்டாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்து நீங்கள் புக் பண்ணும்போதுமே 30 டேஸ் டைம் கேப் தான் உங்களுக்கு அதுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் தர்ஷன் இருக்கு இல்லையா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது, சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு 30 நாள் டைம் கேப் இருக்குது. இப்போ நாங்கள் குழந்தைய கூட்டிக்கிட்டு போகிறோன்னா அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபேண்ட் தர்ஷன் வந்து நான் தனியாகவே போட்டிருக்கேன் ஒரு ஃபுல் vlog. அதையுமே போய் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எப்படி தர்ஷன் போகணுங்கிறத பற்றியும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்குமே நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன் இந்த இன்ஃபேன்ட் தர்ஷன் பார்த்திங்கன்னா 1 மந்த் டைம் கேப்பில் தாராளமாக போகலாம் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு 12 மாதத்துக்குள்ளே அதுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போகலாம். அவங்களுக்கு 12 வயசுக்குள்ளே இருந்தால் டிக்கெட் இல்லாமல் போயிடலாம். 12 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு டிக்கெட் ஏதாவது ஒரு 300 ரூபாய் டிக்கெட்டாவது வாங்கிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அதில் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு போகணும். என்ட்ரன்ஸை நம்ம சொன்னால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சேவா தர்ஷன் டைமிங் வந்து அதுக்கு தான். அப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ரீ. இப்போ ஃப்ரீ தர்ஷன் அங்கே போய்ட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லை, எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ். இப்போ ரெண்டுமே அவங்க ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்க, திவ்ய தர்ஷன் வாங்கினீங்கிறத அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டுமே நீங்கள் ஒன்று ஏதாச்சும் ரெண்டுத்தில் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா என்றைக்கு தர்ஷன் பார்க்குறீங்களோ அடுத்த நாள் தான் தர்ஷன் கிடைக்கும். அது புக் பண்ணிங்கன்னா அந்த அடுத்த நாள்லேருந்து கணக்கு 30 டேஸ் கணக்கு வச்சுக்குவாங்க. நீங்கள் நான் எஸ்எஸ்டி தான் போனேன் அதனால் எனக்கு திவ்ய தர்ஷன் கிடைக்கும்னு நினச்சி போகாதீங்க. அது ரெண்டுமே அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க தான். ஆனால் அதே மாதிரி 30 டேஸ் கழித்து நீங்கள் அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தாராளமாக கலந்துக்கலாம். இந்த உங்களுக்கு அது மாதிரினா அந்த ஆதாரில் அதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு சர்வதர்ஷன். இப்போ நம்ம சர்வதர்ஷன் அங்கே கோவிலில் போய் திருமலாவில் போய் டேரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி டேரெக்டாக போகிறோம் இல்லையா, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எந்த டைம் கேப்பும் கிடையாது. நீங்கள் அன்றைக்கே பார்த்துட்டு இன்னும் அடுத்த நாள் நீங்கள் அங்கே திருமலாவில் தங்க போகிறீங்கன்னா அடுத்த நாளுமே போய் அதே ஃப்ரீ தர்ஷனில் போய் பார்க்கலாம். அதே அந்த வாரத்தில் போகலாம், அடுத்த மாதத்தில் போகலாம், உங்களோட விருப்பம் தான். அதுக்கு எந்த டைம் கேப்புமே கிடையாது. உங்களுக்கு தாராளமாக நீங்கள் போய் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி நான் சொல்லிட்டேன்.
நீங்கள் வந்து இன்னொன்று வந்து ஒரு தடவை எத்தனை தடவை போகலாம் திருப்பதிக்கு ஒரு மாதத்துலங்கிற ஒரு தோணும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த மந்த் தான். இப்போ நீங்கள் ஒரு டேட் புக் பண்ணிகிட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, கல்யாணம் இருக்குது, வாங்க போகலாம், அந்த டேட் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை. ஒரு மாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு தரிசனத்தில் தனித்தனியாக டிக்கெட் கிடச்சி அவங்க போனாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரே தர்ஷன் தான் போக முடியாது. இந்த டைம் கேப் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தர்ஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது சேவா டிக்கெட்டுக்கு அப்புறமா 300 ருபீஸ் கிடச்சா நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி டோக்கனுமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் போயிட்டு ஒரு மாதத்தில் சாமி தரிசனம். ஸோ நீங்கள் அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து புக் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணும்போது கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் திருப்பதி லோக்கல் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லோக்கல் டெம்பிளில் வந்து ஆஃப்லைனில் வாங்குகிற டிக்கெட் இப்போ நீங்கள் நேராக போகிறீங்க, பத்மாவதி தாயார் கோவிலில் ஒரு கல்யாண உற்சவம் கலந்துக்கிறீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் இன்னொரு உற்சவத்தில் கூட தாராளமாக இன்னொரு சேவாவில் கலந்துக்கலாம். அது வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் போகிறீங்க, அங்கே ஒரு தர்ஷன் புக் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஒரே நாளில் வந்து ஆஃப்லைன் டிக்கெட் எத்தனை வேணுனாலும், எத்தனை கோவிலில் வேணுனாலும், எத்தனை தடவை வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம். சேம் டேலேயே டிஃப்ரெண்ட் சேவாலையும் அட்டன் பண்ணலாம். இல்லை சேம் டேயில் டிஃப்ரெண்ட் டெம்பிள்லேயும் போய்ட்டு நீங்கள் அந்த கோவிலுங்களில் போய்ட்டு எல்லா சேவாவுமே அட்டன் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் எந்த விதமான டைம் கேப்புமே கிடையாது. ஆனால் வந்துட்டு தர்ஷன் இப்போ வந்து உங்களுக்கு இதில் புக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 days கேப் வரும். ஆன்லைனில் மட்டும் அந்த சேவாஸ்க்கு திருச்சானூரில். அதை பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.